இந்த நாடு இந்த நாட்டு மக்களும் நல்லா இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக தான் திமுக ஆரம்பிச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் கடவுள்ங்கிறது உங்களுக்கு தெரியலையா? தீய சக்திகிட்ட உட்காந்து பேசினா என்ன மாதிரி பேசு பாத்தீங்களா? தூய சக்தியை கொண்டு வருவா பேசுறீங்களா? ஒரு பைத்தியக்காரன்ட்ட உட்காந்து கேட்கற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. கடைசியா நீங்க உண்மையை ஒத்துக்கிறீங்க சார். உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இல்லைங்க, நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் முட்டா. அதனால தான் உங்க விஜய் தலைவர் விஜய்க்கு பால் ஊத்துறீங்க. விஜய்க்கு பால் ஊத்துறீங்க. இதுக்குதான் சார் டிவிக்குள்ள போய் சேராதீங்க சேராதீங்கன்னு சொன்னேன். வீட்டுல மதிக்கல பத்தியா? ஸ்ட்ரெயிட்டா வரணுங்க. உங்க தலைவர் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ வந்து டாப்ல வந்துட்டாரோ? தலைவர் ஏறுறதுக்கு பாக்குறான், புடிச்சு இழுத்து இறக்குறானுங்க. யாரு? புஷியானதும் ஆதவர்ஜனாவும். எங்க தலைவருக்கு ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் மாதிரி. யாரு? த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷும். ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? நந்தவனம் தான் பேசிட்டு இருக்காரு. பேசுறீங்களா? ரோமில் இருக்கும் போது ரோமனாக இரு, முட்டாள் முட்டாளாவே இரு. எங்க பிள்ளைங்க சதச்சிருவாங்க. இதை கட்சியவே சதிச்சிருவாங்க. பரம்பரை பரம்பரையாவே விஜய்க்கு எதிரியா இருப்பீங்க உங்களுக்கு. பரம்பரை சார், கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் சார் ஆகுது. இதே மாதிரி தான் கரூர்லயும் ஓடி போய் ஒளிஞ்சிங்க, முதுகு காட்டி ஓடினாரு உங்க தலைவர். இப்ப நீங்க கேள்வி கேட்டா முதுகு காட்டி உட்காந்துருங்க. இப்படித்தான் முக்தார்னு ஒருத்தன் இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பான். அவனை விட மோசமான ஆளுங்க நீங்க. ஒரு ஃபாதர் ஒருத்தர் பேசினார் அந்த கூட்டத்துல. அவர் பேசுறது கிறிஸ்துமஸ் விழா ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம், இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் என்ன அப்படின்னு பேசுறதை விட்டுட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் தான் அடுத்த முதல்வர்னு சொன்னா கூட பரவாயில்ல, நிரந்தர முதல்வர், தமிழ்நாட்டு கூட நிரந்தர முதல்வர் விஜய் தான். அவர் சின்ன வயசா இருக்கிறாரு, இனி ஆள போறாரு, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அச்சு விடுறாரு. செட்டப் பண்ணி பேச வச்சுங்களா? தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. ஒரு பாதிரியாரோட கருத்துக்களை வந்து பொய்யாக்கி இதா இருக்கீங்க. அவர் கருத்து சொல்லல, திணிக்கிறாரு. ப்ளீஸ்ங்க, ஒரு சர்ச்சில் ஒரு பாதிரியார் பேசுறாரு, ஒரு சர்ச்சு பாதிரியார் வெளியில வந்து பேசுறாரு அப்படின்னா தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படின்னா கடவுளோட வார்த்தைகள். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த புரிதல். தோத்துட்டாருன்னா அந்த தோத்துட்டாருன்னா விஜய் தோத்துட்டாருன்னா அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல அவர் வந்து பொய்யான ஃபாதர்னு சொல்லிடலாமா? பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு சொல்லலாமா? ஏங்க, நான் ஓப்பனிங்கே நான் சொன்னேன்லங்க, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. இயேசு இறந்து போகலைங்க, மறுபடியும் பிறந்து வந்திருக்காருங்க. கடவுளுங்க. விஜய் வந்து கடவுள். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. கடவுள் வந்து என்னைக்கு தோத்துருக்காரு? கடவுள் தானங்க எல்லாத்தையும் கட்டமைக்கிறது. இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் எல்லாத்தையுமே கட்டமைக்கிறது கடவுள் தானே. கடவுள் மனித பிறவியா சில நேரத்துல பிறந்திருக்கப்ப அந்த ராமனும் கஷ்டப்பட்டான், இயேசுவும் கஷ்டப்பட்டாரு, நபிகள் நாயகமும் கஷ்டப்பட்டாரு. புரியுதுங்களா? கடவுள் சில நேரத்துல மனித பிரிவியா மாறி நிக்கிறப்ப அது மாதிரி மனித பிரிவியா உருமாறி எங்க கடவுள் வந்திருக்காருங்க. அந்த கடவுளுங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? விஜய் கடவுளுங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? சார் பொறுமை, என்ன பேச விடுங்க. ஏன் கத்திட்டே இருக்கீங்க? பேச விடுங்க. நீங்க சொல்ற ராமர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், இவங்க எல்லாருமே மக்களுக்காக கஷ்டப்பட்டாங்க. மக்களுடைய பாவங்களுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? கஷ்டப்பட்டாங்க. உங்க தலைவர் எந்த மக்களுக்காக கஷ்டப்பட்டாரு? இது இப்ப தெரியுதா? நீங்க கடவுள்ன்றீங்களா? ஏன் தற்கூரின்னு சொல்றேன்னு இப்ப தெரியுதா? அவரு கஷ்டமே படல, அவர் எதுவுமே பண்ணல, ஆனா அவர் கடவுள்னு சொல்லிட்டு நீங்க தூக்கி கொண்டாடுறீங்க பாரு. இதுதான் தற்கூரி தான்ன்றது. தீய சக்திகிட்ட உட்காந்து பேசினா என்ன மாதிரி பேசு பாத்தீங்களா? தூய சக்தியை கொண்டு வருவா பேசுறீங்களா? தாவைக்காவில இருந்து ஒருத்தரை கொண்டு வர தூய சக்தி. எங்க தொண்டர்களையும் எங்க பிள்ளைங்களையும் பாக்குறீங்கல்ல. ஒரு கட் அவுட்ல என்ன நல்லா பாக்குறோம். கரண்ட் ஒரு பால் அபிஷேகங்கிறது கடவுளுக்கு ஊத்தி பண்றதுங்க. அதெல்லாம் பண்றாங்களா? அந்த பால் பால் இல்லாதவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்ல. ரோட்ல இருக்கிறவங்களுக்கு பால் இல்லாதவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ரோட்ல எத்தனை குழந்தைங்க பால் இல்லாம இருக்கும், அது உங்களுக்கு கொடுக்கலாம்ல. இதான் உங்க கடவுள் சொல்ற ஒரு விஷயங்க. ஐயோ, உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இல்லைங்க, நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் முட்டா மக்களா இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பாலெல்லாம் வந்து டூப்ளிகேட்டுங்க. இங்க எவ்வளவு பேரு பால் குடிக்கிறான், டீ குடிக்கிறான். அவ்வளவு பேருக்கு மாடு வச்சா கறந்துகிட்டு இருக்குது. அவ்வளவு மாடு நம்ம ஊர்ல இருக்கா? நம்ம ஊர்ல என்ன காட்டுல இருக்கிற மாடு கிட்ட எல்லாம் பைசன் மாட்டுல எல்லாம் பால் கறந்து கொண்டு வந்துட்டு இருக்கானா? என்ன பேச்சு பேசுறீங்க? எல்லாம் டூப்ளிகேட்டுங்க. டூப்ளிகேட் பாலை குடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க கொடுக்கல. அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. பால்ல டூப்ளிகேட் இருக்குது.
அப்படியே உலகம் பூரா மாடா இருக்கிறது மாதிரி அதுல கறந்து குடிக்கிறது மாதிரி அறிவாளிகளா எல்லா பாலுமே டூப்ளிகேட் தான். டூப்ளிகேட்டை குடிக்க கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்கெல்லாம் யாருக்கும் பால் வாங்கி கொடுக்கலங்க. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சு. அதனால தான் உங்க தலைவர் விஜய்க்கு பால் ஊத்துறீங்க போல இருக்கு. விஜய்க்கு பால் ஊத்துறோமா? இல்ல என்ன எதுக்கு என்ன செத்து போனா பால் ஊத்துறாங்க? அது இல்ல சார், பால் அபிஷேகம் பண்ணி ஊத்துறீங்களா? அதை சொன்ன நான் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்களா சார்? இல்லங்க, நீங்க பேசுற நடைமுறை அப்படி இருக்குது. நீங்க கட் அவுட்ல பால் ஊத்துறத பத்தி பேசுறீங்க. நீங்க அப்புறம் வெறுமனே பால் ஊத்துறோம்னா செத்ததுக்கு அப்புறம் வாயில ஊத்துற பாலை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அப்படியே வாக்கரிசி எழுதி போடுறதுக்கு காத்துட்டு இருக்கீங்களா? தீய சக்தி வேணாம். என்னத்த குத்தா வேணான்றீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? வேணாம், திரும்பி ஆவி இறங்கிட போகுது. தாங்குற சக்தி எங்களுக்கு இல்லை. வேண்டாம் சார். பொறுமை சாமி, பொறுமை. ஐயோ, தண்ணி விடுங்க. இதுக்குதான் பாஸ்டரை கூப்பிட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தாதீங்க நான் சொன்னேன். கேட்குறீங்களா? பாஸ்டர் வேலை. அதாவது தலைவனை பத்தி பேச போறோம். தலைவர் கடவுளுக்கு நிகரா இருக்காரு. அவரை பத்தி பேசுறப்ப அங்க போறப்ப செருப்பு காலோட போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி செருப்பு வரைக்கும் நான் கழட்டி போட்டு அவ்வளவு மரியாதை நிமித்தமா வந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தா. சார், எங்க ஆபீஸ்ல யார் வந்தாலும் ஸ்டுடியோக்குள்ள வரும்போது செருப்பை கைட்டு வச்சுட்டு தான் வருவாங்க. செருப்போட யாரும் ஸ்டுடியோக்குள்ள வர மாட்டாங்க. புதுசா உங்க தலைவரை பத்தி பேசும்போது செருப்பை கைட்டு வச்சுட்டு வந்துன்னு சொல்றீங்க. புருடா விடுறீங்களா? ஏன் நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? நான் எப்போதுமே வீட்டுல கூட செருப்போட தான் இருப்பேன். இப்ப தெரியுதா நீங்க எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறீங்கன்னு? வீட்டுல செருப்பு போட்டுப்பீங்களா? ஸ்டுடியோக்கு பேசுவது மட்டும் செருப்பு கட்டி. ஏங்க, மரியாதை இருக்கிற இடத்துல தாங்க நம்ம செருப்பு கழட்டி விடுவோம். இதுக்குதான் சார் டிவிக்கில போய் சேராதீங்கன்னு சொன்னேன். வீட்டுல மதிக்கல பத்தியா? டிஎம்கேல போய் சேர்ந்துருந்தீங்கன்னா தலையில தூக்கி வச்சு ஆடின்னு இருப்பாங்க. டிவிக்கில போய் சேர்ந்தனால தான் வீட்டுல மதிக்கிறது இல்லை. ஏன் வாயில வந்துட போகுது? டிஎம்கேல சேர்ந்துருந்தா உட்காந்து வீட்டுல விஷம் வச்சு கொண்டிருப்பாங்க. விஷம் வச்சு சாவடிக்கிறதெல்லாம் உங்க கட்சியாளுங்க. அந்த ஒரு பெண்ணு சொல்லிச்சு பாருங்க, 9 பேர் ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு விஷத்தை வச்சு சாவச்சிருவேன்னு சொல்லிட்டு. டிஎம்கேல இல்ல, டிவிகேல தான் விஷத்தை வச்சு சாவச்சிருவாங்க. ஏங்க நான் வந்து ஏங்க ஐயோ, இப்பயும் புரியாம பேசாதீங்க. நடக்க போற 2026 எலெக்ஷன்ல யாரும் தேவைக்காவுக்கு ஓட்டு போடலன்னா அவங்க எல்லாம் விஷத்தை வச்சு கொன்றுவோன்னு. புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றது வந்து இதுக்கு முன்னால நான் ஓட்டு போட்டிருந்தால் அப்படி சொல்றேன். ஓட்டு போட்டிருந்தால் அப்படி நடந்திருக்கு. அப்போ ஓட்டு போட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கட்சி ஆரம்பிச்ச உடனே எம்பி எலெக்ஷன்ல நின்று இருக்கணும், இடைத்தேர்தல நின்று இருக்கணும். நிக்கலையே, ஓடி போயிட்டீங்களே. ஏன் சில விஷயங்கள் ஸ்ட்ரெயிட்டா வரணுங்க. மறைஞ்சு திரிஞ்சு ஒளிஞ்சு உக்காந்தெல்லாம் வரக்கூடாதுங்க. உங்க தலைவர் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ வந்து டாப்ல வந்துட்டாரோ? பல படங்களை பிளாப் கொடுத்து தானே இப்போ வந்து டாப்ல உச்சத்துல இருக்கிறாரு. அது மாரி வர வேண்டியதுதான் அரசியலையும். ஏங்க, ஒரு படம் ஓடாத கணக்கெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு படம் ஓடலைங்கிறது அந்த கால சூழ்நிலைகள், அங்க அந்த நேரத்துல இருக்கும் எதிரிகள், இது மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. இங்க எதிரிகள் இருக்காங்களா? அரசியல் எதிரி, கொள்கை எதிரி எல்லாம் இருக்கிறாங்களா? அப்ப இவங்கள ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதனாலதாங்க ஏங்க தலைவர் ஏறுறதுக்கு பாக்குறான், புடிச்சு இழுத்து இறக்குறானுங்க. யாரு? புஷியானதும் ஆதவர்ஜனாவும். புஷியானதும் ஆதவர்ஜனாவும் அவங்கதான் புடிச்சு இறக்குறாங்க உங்க தலைவரை. ஏங்க எவ்வளவு கெட்ட அவதூறுகள் செய்திகளை பரப்பி, புரியுதுங்களா? அதாவது எங்க பிள்ளைங்க செய்யாத ஒரு விஷயத்த, எங்க செயலாளர் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சதா கட்டமைச்சு ஒரு பொய்யான உருவக கட்டமைப்பை அடைக்கிறாங்க. புரியுது? செங்கோட்டையன் இப்போ கட்சிக்குள்ள அப்படிதான் போயிட்டு இருக்கு. செங்கோட்டையன் விசஸ் புஷியானது அப்படிதானே போயிட்டு இருக்கு. ஒருவேளை செங்கோட்டையன் உள்ளடி வேலை பாக்குறாரோ? எங்க தலைவருக்கு 2 பேர் 2 கண்கள் மாதிரி. யாரு? த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷும். த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷுமா? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நந்தவனம் தான் பேசிட்டு இருக்காரு. பேசுறீங்களா? என்னங்க நக்கல் பண்றீங்களா? ஏங்க என்னங்க இது? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஏங்க செங்கோட்டையன் ஐயாவும் புசி ஐயாவும் 2 பேரும் 2 கண்கள்னு சொல்றேன். பாத்து சார், பழசான கண்ணு தெரியாம போயிட போகுது. பழசான கண்ணு தெரியாம அதுதான் வயசாயிடுச்சா? என்னங்க நக்கல் அடிக்கிறீங்களா சார்? புஷியானந்துக்கும் செங்கோட்டையனும் வயசாயிடுச்சு, அது சொன்னேன் நான். சீனியர்ல அவங்க தான், வயசுல மூத்தவங்க தானே. ஏங்க
ஒரு மனிதன் நமக்கு பலமா இருக்கான்னா இவன் என்னோட ரைட் ஹேண்ட்ரா, ம். இவன் என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ரான்னு சொல்றது மாதிரி நான் சொன்னா, ம். 2 பேருக்கு வயசாயிருச்சு, நான் மட்டும் என்ன இளமையா இருக்காங்கன்னு சொன்னேன்னா, ம். ஆ? இந்த ஐயாவுக்கு 80 வயசு, அந்த ஐயாவுக்கு 76 வயசு. ம். இப்ப இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்க தலைவர் ஐயாவுக்கு 52 வயசு. என்னங்க ஏங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிறேன் சார். ஆமா, புதின், ட்ரம்ப் இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வயசுன்னு தெரியுமா? வயசு ஒரு மேட்ரு கிடையாதுங்க. தலைவனா இருக்கிறதுக்கு பண்பு தாங்க முக்கியம். கட்டமைச்சு வழி நடத்துற ஒரு பண்பு இருக்கணும், ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். புரியுதுங்களா? அது இல்ல, அது இருந்தா போதுங்க. வயசை பத்தி இங்க பேசுறாங்க. வயசே அங்க அந்த கேட்டது. வயசுக்கு கேத்த முதிர்ச்சி உங்க தலைவருக்கு இல்லையே. கண்ணாடி பொம்மை முன்னாடி எல்லாம் போட்டுக்கின்னு இந்த கிறிஸ்துமஸ் விழால என்னென்னமோ பார்த்து குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. வயசானது முதிர்ச்சி ப்ளீஸுங்க, ம். தயவு செஞ்சு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ம். ஒரு இளைஞர் பட்டாளம் இன்னைக்கு பின்னால இருக்குது ம். அப்படின்னா அது விஜயை தவிர வேற எவனுக்கும் கிடையாது. அந்த கட்சியில புரியுதுங்களா? ரோமில் இருக்கும்போது ரோமனாக இரு ம். அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க. இளைஞர்களோட இருக்கிறப்ப நாம அவங்க ஏஜுக்கு தகுந்தது மாதிரியே நம்ம இருக்கணும். நம்மள மாத்திக்கணும். முட்டாளாவே இரு. முட்டாளோட இருக்கிறப்ப முட்டாள வேற. நீங்க தானே என்னங்க பேசுறீங்க? எங்களோட பிள்ளைங்களாம் முட்டாள்னு நீங்க என்ன அர்த்தம்? வேணாங்க, நீங்க எல்லாம் நீண்ட காலத்துக்கு நல்லா உயிரோட வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுங்க, எங்க பிள்ளைங்க சதைச்சிருவாங்க. இதை கட்சியவே சதிச்சிருவாங்க. கட்சியை சதிச்சிருவானுங்களா? ஏங்க என்னங்க? ஆமா சார், ஒருத்தன் வந்து கடிக்கிறான், ஒருத்தன் வந்து பைக் எடுத்துன்னு ஏடாபடமா ஓட்டுறான், ஒருத்தன் லைட் போஸ்ட்ல ஏறுறான், ஒருத்தன் வந்து என்ன பண்றான் செவுரை உடைக்கிறான். இது மாதிரி பல விஷயங்களை உங்க கட்சி ஆளுங்களை உங்க கட்சியே சதைக்கிற அளவுக்கு காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சதைச்சிருவாங்க தானே. உங்க சதைக்கிறதுக்கு திமுகவோ இல்ல வெளியிருந்த ஆள் வர தேவையில்ல. தமிழக வெற்றி கழகத்து ஆளுங்களே நீங்க சதிச்சுப்பீங்க உங்க கட்சியை. ஏங்க, இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நல்லா இருக்குனுங்க ஒரே காரணத்துக்காக தான் திமுக ஆரம்பிச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன டிவிக்கே தாவேக்கா அப்படிங்கிறது சினிமா டைட்டில், சினிமா ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. இல்ல என்ன பேச்சு பேசுறீங்க? சினிமா ஷூட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. கேரவன் விட்டு இறங்க மாட்டாரு, லைட் ஆஃப் பண்றாரு, கையை காட்டுறாரு, அந்த கரூர்ல சுத்தீரி கேமரா இருந்தது, இதெல்லாம் ஷூட்டிங் தானே. இப்ப ஜனநாயகன் படத்துல வெளியே வந்தது தானே அந்த காட்சியில். அப்ப ஷூட்டிங் தானே நடத்துறீங்க. அப்ப இது கட்சி இல்ல சினிமா கம்பெனி. ஏங்க யாருங்க இவரு? என்னங்க பேசுறாரு? பரம்பரையாவே விஜய்க்கு எதிரியா இருப்பீங்க போலக்க. பரம்பரையா சார்? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் சார் ஆகுது. திமுகவுடைய கட்சியோட வயசு என்ன, விஜயோட வயசு என்ன? ஏணி வச்சாலும் எட்டாது. நீங்க பரம்பரையோட நான் உங்க பரம்பரை பத்தி பேசுறேங்க. நீங்க எந்த அளவுக்கு வன்மத்தை வச்சு கட்டிட்டு இருக்கீங்க, விஷத்தை கட்டிட்டு இருக்கீங்க. இது நான் கக்குறேன்னா உங்க தலைவர் கக்குறாரா? தலைவர் கக்குறாரா? ஆமா, நைட்டு ஃபுல்லா ரா வச்சிருப்பாரு, ஹேங் ஓவர்ல வாமிட் எடுத்து கக்கி நிக்கிறாரு. ஏப்பா சும்மா பேசுன்னு பாக்கிறதுக்கு சைக்கிள. சும்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசுற மாதிரி இருந்தா என்ன போக சொல்லுங்க, வேற யாராவது உட்கார வைங்க. இந்த மாதிரி எல்லாம் வேற இது பேச முடியாதுங்க. ஒரு தடவை அப்புறம் இது என்ன சொல்றது? ஆமா, இதே மாதிரி தான் கரூர்லயும் ஓடி போய் ஒளிஞ்சிங்க, முதுகு காட்டு ஓடினாரு உங்க தலைவர். இப்ப நீங்க கேள்வி கேட்டா முதுகு காட்டி உட்காந்துருக்கீங்க. ஹலோ, எதிரி சொல்றீங்களா? என்ன பேசுறீங்க? சும்மா ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்கோங்க சார். அது சூர்யா டைலாக். உங்க தலைவர் டைலாக் எதுனா சொல்லுங்க. சூர்யா டைலாக்? ஆமா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். கோவப்பட்டு பேசிட்டு இருக்கேன் சூர்யா டைலாக்னு. கோவப்பட்டு பேசுறதுல உங்க தலைவர் டைலாக் பேசுங்க சார். என்னங்க கேள்வி கேட்கறாரு? ஒரு கிறுக்கனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இது நான் கிறுக்கேன். அப்புறம் நான் கிறுக்கனா நீங்க கிறுக்கனான்னு பாக்குற மக்களுக்கு தெரியும். எது தெரியும்? ஆமா, அவங்களுக்கு தெரியும். ஏங்க, உண்மை என்னைக்குமே ஜெயிக்குங்க. உண்மைதாங்க நிக்கும். உண்மையை சொல்லவே மாட்டீங்களே. என்ன உண்மை சொல்லணும்? எப்படி கேள்வி கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டா சுத்தி வளைச்சு பதிலுக்கு வருவீங்கன்னா வர மாட்டீங்க, அப்படியே போயிருங்க. 4 விஷயத்தை புரியாதவனுக்கு புரிய வைக்கிறதுனா 4 விஷயத்தை ஓமையப்படுத்தி சொல்லிதானே புரிய வைக்க முடியுது. ஆனா உங்க தலைவருக்கு புரிய வைக்க முடியலையே. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு.
ஏங்க நான் உங்களை பத்தி உங்க மூளைக்கு நான் சொல்றேன்னா ஏன் தலைவருக்கு சம்பந்தமே இல்லாம தலைவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. தலைவர் புரியாம தான் தலைவர் ஆனாரா? ஆமா புரியாம தான் தலைவர் ஆனாரா? ஆமா சார், புரிஞ்சுக்காம அவரே தலைவர் ஆயிட்டாரு. ஏங்க இதுக்கு மேல பேச முடியாதுங்க. ம். இது என்னங்க இது எந்த விதத்துல நியாயம்? என்னாலே பேச முடியல சார் இதுக்கப்புறம். தயவு செஞ்சு வேணாங்க. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்றேன், சீரியஸா சொல்றேன். ம். ஏன்னா புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க. ம். என்ன இந்த மாதிரி இப்ப எது தலைவர் பேசினாரு, வாங்க உடனே பேசுவோம், கிறிஸ்துமஸை பத்தி பேசுவோம் அப்படின்னு இவ்வளவு நேரம் நம்ம கிறிஸ்துமஸை பத்தி பேசினீங்க. ம். கிறிஸ்துமஸை பத்தி பேசணுமா? சரி இப்படி விட்டுருவோம் சார். கிறிஸ்மஸை பத்தி பேசணும் அதுன்னு சொல்றீங்க. ரம்ஜானுக்கு விழா எடுத்தாரு, கிறிஸ்மஸுக்கு விழா எடுத்தாரு. ஏன் இந்து பண்டிகைகளுக்கு ஒருத்தர் கூட அவர் வந்து விழா எடுக்கவே இல்லை, திருப்பரங்குன்ற வாரத்துல பேசவே இல்லை. அப்போ இப்ப தெரியுதா பாஜக உங்களை இயக்குறாங்கன்னு, சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து குறிவைக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையா தெரிஞ்சிச்சுல, உண்மையாயிருச்சுல. இவ்வளவு நேரம் நான் என்னங்க பேசிக்கிட்டு இருந்தேன்? ஆமா சார், இந்துக்களுக்குன்னு ஒரு பண்டிகை அவர் எடுக்கவே இல்லையே. ரம்ஜானுக்கு எடுத்தாரு, கிறிஸ்துமஸ்க்கு எடுக்கிறாரு. இந்துக்களுக்கு என்ன பண்டிகை எடுப்பீங்க? ஏங்க என்னங்க இது? 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்தவங்க எல்லாரும் இந்து. அப்படி இருக்கிறப்ப ஒரு இந்து பண்டிகை எப்படி கொண்டாடி முடியும்? ஏன் தீபாவளி கொண்டாடல, ஏன் இது கொண்டாடல, திருப்பரங்குன்ற போல இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது? ஆனா 41 பேர் இறந்துட்டாங்க, ஆயுத பூஜை மட்டும் கொண்டாடுவீங்க. ஆயுத பூஜை கொண்டாடணும். பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுனீங்களா பனையூர் அலுவலகத்துல? ஏங்க அது பஸ்ஸுங்க, அது தனிங்க. செத்தவனோட பஸ் வந்து சேர்க்கறீங்க. செத்த உயிர் வேற, உயிர் இல்லாத பஸ் வேற, தனித்தனியா பிரிச்சு பார்க்க வேணாம்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? உங்களை பார்த்தே கேட்டுக்குங்க, அறிவு இருக்கா அறிவு இருக்கான்னு. 41 பேர் இறந்துருந்தாங்க, அது துக்கம் கொண்டாடாம பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடினீங்க. அதுவும் வெளியே வச்சு கொண்டாடினீங்களா, அலுவலகத்திலேயே கொண்டாடுறீங்க, பனையூர் அலுவலகத்திலேயே வச்சு கொண்டாடினீங்க. அதுவும் வெக்கமே இல்லாம போட்டோ எடுத்து வேற வெளியே போடுறீங்க. ஏங்க என்னங்க எப்படி பேசினாலும் புரியாத ஒரு ஜென்மத்தோட நான் உட்கார்ந்து, எனக்கு வந்து உண்மையிலேயே சொல்றேன், காலையிலே எனக்கு தெரிஞ்சது. காலையிலே காலண்டர் எடுத்து பாக்குறப்ப சந்திராஷ்டிரமம் போட்டிருந்தா அப்பயே தெரிஞ்சது இப்படி ஒரு ஜென்மத்தோட உட்காந்து பேசிடுவோமான்னு நான் அப்ப யோசிக்கல. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சு சந்திராஷ்டிரமம் அப்படிங்க, இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் தெரிஞ்சு நான் வந்திருக்கேன் பாருங்க. அது வந்து நான் பண்ண மகா முட்டாள்தனம். நாளைக்கு வரலாம்னு சொன்னேன், இல்ல இன்னைக்கு டைம் இருக்கு வாங்க அப்படின்னு. நீங்க பண்ண முட்டாள்தனம் என்ன தெரியுமா? விஜய் படம் பொறிக்கப்பட்டிருந்த கேலண்டர் எடுத்து பார்த்ததுதான் தப்பு. ஏன்னா அதுல விஜய் போட்டோ இருந்திருக்கும், நீங்க வேற கேலண்டர் எடுத்து பார்த்துருக்கணும், அதுல வேற மாதிரி இருந்திருக்கும். என்னங்க சார், எங்க தலைவனை எந்த அளவுக்கு நீங்க புரியுதுங்களா? ஒரு கடவுளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. கடவுளோட சாபத்துக்கு ஆளாயிராதீங்க. ஆமா, நாளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னா சீரியஸா சொல்றேன், மன்னிப்பு கேளுங்க, மனசார மன்னிப்பு கேளுங்க. புரியுதுங்களா? மனசார மன்னிப்பு கேளுங்க. அதே போலதான் மன்னிப்போம். 2026 உங்க ஆளு கட்சியை கலைக்காம இருக்கணும்னா மன்னிப்பு கேட்க சொல்லுங்க மக்கள் கிட்ட. ஏங்க வேணாம், தயவு செஞ்சு வேணாம், இது மாதிரி கேள்வி கேட்கறலாம் வேணாங்க சார். போங்க. என்னாலே முடியல சார், நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம, எதுவுமே உருப்படியா பதில் சொல்லாம சுத்தி வலிச்சு பேசுறீங்க. எங்களால முடியல, எங்களுக்கு வேண்டாம். யாரு? நான். நன்றி வணக்கம் சார். நான் வந்து சுத்தி வலிச்சு பேசிட்டு இருக்கேன், நீங்க சரியான கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. உலகத்துல எவ்வளவு இன்டர்வியூ நடக்குது பாத்துருக்கீங்கல்ல? பாத்துருக்கேன். எவ்வளவு நீட்டா எவ்வளவு அருமையா நடந்துட்டு இருக்கோம். இப்படித்தான் முக்தார்னு ஒருத்தன் இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பான், அவனை விட மோசமான ஆளுங்க நீங்க. அவனாவது பரவாயில்ல, ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம், அவனை விட மோசமான ஆளு. நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? ஒரு பைத்தியக்காரன்ட்ட உட்காந்து கேட்கற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. கடைசியா நீங்க உண்மையை ஒத்துக்குனீங்க சார், கேள்வி கேட்காம உண்மையை ஒத்துக்குனீங்க பைத்தியக்காரன்ட்டு. நன்றி வணக்கம். இதானா சார் நானும் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நன்றி வணக்கம்னு. சுத்தி வளைச்சு சொல்றீங்களா சார்? ஏன் சார்? நன்றி வணக்கம் சார். ஏம்மா தாயே, எப்பா கடவுளே, இந்த மாதிரி ஜென்மத்தெல்லாம் மறுபடியும் நான் சந்திக்க கூடாது தாயே. அம்மா இறைவா, நெக்ஸ்ட் சந்திப்போம் பெருமானே. அடுத்த மீட்டிங்ல சந்திப்போம் சார். அடுத்த மீட்டிங்? விஜய் மீட்டிங் போடுவார்ல, அவர் பண்ண ஒண்ணு நம்ம பண்ணுவோம். ஆமா. ஏங்க வேணாம் போங்க. இனிமேல்லாம் வந்து போய் முதல்ல படிச்சு நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேளுங்க. கேள்வி கேட்கறவனுக்கு முதல்ல நாலேஜ் இருக்கணுங்கிற ஒரு புத்தியை வளர்த்துக்கிட்டு வாங்க. சும்மா ஏதோ மைக் இருக்குது, மைக்கு கொடுத்துட்டாங்க, கேமரா இருக்குதுங்கிறதுக்காக உட்காந்து கேள்வி கேட்கறங்கிற ஒரு இதோட இருக்காதீங்க. பதில் சொல்றவங்களும் ஞானம் இருக்கணும்ல சார், அறிவு இருக்கணும், தெளிவு இருக்கணும்ல. அது இல்லாம தான் உட்காந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தானா? மக்கள் தெரிஞ்சுப்பாங்க.
மக்கள் அறிவுகட்ட மக்களா இருக்கிறதுனால தான் டிஎம்கே காரன் ஜெயிச்சுட்டு இருக்கான், டிஎம்கே காரன் ஆட்சி நடத்திட்டு இருக்கான். மக்கள் அறிவு இல்லாத மக்களா இருக்கிறதுனால தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறதா, அந்த சிந்தனை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்கு உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்பி நீங்க ஆரம்பத்துல இருந்து எடுக்கிறீங்க. முடிச்சுப்போம்.